ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நாகர்கோவில் ஸ்டைல்ல தேங்காய் போட்டு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, மல்லி, மிளகு, மிளகாய், புளி, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, தேங்காய், சின்ன வெங்காயம், தேங்காய் எண்ணெய், காஞ்ச மிளகாய், கடுகு, அப்புறம் உப்பு. இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதுல புளிய ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லி, காஞ்ச மிளகாய், மிளகு, அப்புறம் கருவேப்பிலை இது இவ்வளவும் ஒரு சின்ன வாணலி எடுத்து அதுல எண்ணெய் ஊத்தி நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கணும். இப்ப நம்ம பாத்திரத்துல நல்லா ஊற வச்சிருக்க புளிய கரைச்சி தனியா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பொன்னிறமா வறுத்த மல்லி, மிளகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து வச்சிருக்கிறது நல்லா அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது 3யும் போட்டு தனியா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு மண்சட்டி எடுத்து நம்ம கழுவி வெட்டி வச்சிருக்கிற மீன் எடுத்து அதுல போட்டுட்டு, ஒரு தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து நீளமா வெட்டி அதுல போட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம இப்ப அரைச்சு இருக்க மசாலா அதையும் அதுல போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, தேவையான அளவு உப்பும், தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடணும். இப்போ நம்ம மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஒரு வாணலியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி, கடுகு, வெந்தயம், நறுக்குன சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது இவ்வளவும் போட்டு நல்லா பொன்னிறமான பிறகு தாளிச்சு விட்டுறலாம். நல்ல சுவையான நாகர்கோவில் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. சமைச்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.